ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 வருடம். இன்றைய திதி ஏகாதசி திதி இரவு 10:54 மணி வரை உள்ளது. ரேவதி நட்சத்திரம் காலை 9:57 மணி வரை உள்ளது. பின் அசுபதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்று மரண யோகம். சர்வ பீஷ்ம ஏகாதசி திதி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய நேரிட்டால் அவர்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பின்பு பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி பெருமாள் ஆலயத்தை 9 முறை வலம் வந்த பின் அக்காரியத்தை செய்யலாம். முடிந்தவரை முக்கிய பணிகளை செய்யாமல் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்று சர்வ பீஷ்ம ஏகாதசி திதி ஆகையால் அனைவரும் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை சேவித்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் உற்சாகமும் ஊக்கமும் இருக்கும் விஷயங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் இன்று எடுத்த காரியங்கள் நன்றாக விளங்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் வீட்டிற்கு அருகில் பெருமாள் ஆலயம் இருந்தால் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி பின் அவன் அருளை பெற்றால் உங்களுக்கு மேன்மேலும் எல்லா வளமும் பெருகும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று ஏனோ நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்துவிட்டோம் என்று அமைதியாக இருப்பீர்கள். இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை மனத்தில் அலட்டிக்கொள்ள வேண்டாம். அவ்வாறு உங்களுக்கு சில குறைகள் தென்பட்டால் உடனே அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். இன்று காலையில் நீங்கள் சிவாலயம் சென்று சிவனுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி சிவாலயத்தை 3 முறை வலம் வந்து பின் மற்ற காரியங்களை செய்யவும். மிதுனராசி அன்பர்களே, இன்று எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டது. நாம் சற்று ஓய்வு எடுப்போம், அமைதியாக இருப்போம் என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் எண்ணம் தோன்றிய சிறிது நேரத்தில் பழைய சிந்தனைகள் வந்து இன்னும் சிறப்பாக அக்காரியங்களை செய்திருக்கலாம். அந்த காரியத்தை விட்டுவிட்டோமோ என்று ஏதோ ஒரு காரியத்தை விட்டது நினைவில் வர அதற்காக நீங்கள் உடனே பயணப்பட்டு விடுவீர்கள். அதனால் உங்களுடைய மனம் சலனப்படும். அந்த சலனத்தை பொருட்படுத்த வேண்டாம். அக்காரியத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். நீங்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட்டால் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் செவ்வனே முடியும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் பக்தி மேலிடும். நீங்கள் இன்று ஏனோ ஒரு பக்தி பரவசத்தில் திளைத்து விடுவீர்கள். இருந்தாலும் அவ்வப்பொழுது ஒரு சில யோசனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். என்ன, இந்த ஆள் இப்படி நம்மளை ஏமாற்றி விட்டானே, பொய் சொல்லி விட்டானே, இவன் இப்படி நடந்திருக்க கூடாது, அவர்கள் இப்படி என்னிடம் பழகியிருக்கக்கூடாது என்ற எண்ணெல்லாம் வரும். ஆகையால் அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே ஆலயம் பிள்ளையார் கோவில். பிள்ளையார் கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய் விட்டு உங்களுடைய மாமூல் பணிகளை செய்யவும் அனைத்து பணிகளும் செவ்வனே முடியும். சிம்மராசி அன்பர்களே, இன்று
மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவு உண்டாகும். மிகுந்த தனவரவும் ஆதாயமும் கிடைக்கும். ஆனால் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அவர்களுக்கு முக்கியமான பணிகளை செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். எதையும் 100 முறை ஆலோசித்து பின் செயல்பட வேண்டும். இன்று அவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோயில், பின்பு பெருமாள் ஆலயம். அதன் பின்பு அவர்கள் அக்காரியங்களை செய்யலாம். கன்னிராசி அன்பர்களை, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். எந்த காரியத்தையும் எளிதாக பேசியே முடித்து சாய்த்து விடுவீர்கள். உங்களுடைய பேச்சில் எதிரிகள் மயங்கி விடுவார்கள். அவ்விதம் நீங்கள் பேசுவீர்கள். இருந்தாலும் சில இடங்களில் உங்களுடைய பேச்சுகள் பலிக்காமல் போய்விடும். அந்த இடத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் மனம் தளர வேண்டாம். நீங்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம். காலபைரவருக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி காலபைரவரை வழிபட்டால் உங்களுக்கு எல்லா காரியமும் செவ்வனே முடியும். துளாராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உடலில் ஒரு விதமான அசதியும் சோர்வும் உண்டாகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பொருட்படுத்த வேண்டாம். உடனே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக என்று 9 முறை மனதில் கூறிக்கொள்ளுங்கள். பின் அக்காரியங்களை செயல்படுத்துங்கள். அவை செவ்வனே முடியும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயம். துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு லாபம் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, இதுவரை அமைதி காத்து வந்தீர்கள். என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, என்னை எதிர்த்து பேசுகிறார்கள், நான் சொல்வதை கேட்கவில்லை என்று சின உணர்வு உங்கள் மனதில் ஏற்படும். அந்த சினத்தை நீங்கள் பெரிதாக வெளியே காட்டிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏமப்பனையை சுடும் என்று வள்ளுவன் சொல்லியுள்ளான். அதனால் நீங்கள் சினத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று 9 முறை கூறவும். உங்களுடைய சினம் தணிந்துவிடும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம். காலபைரவர் ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அனைத்து வகையிலும் உங்களுக்கு லாபம் கிட்டும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எங்கு சென்றாலும் உங்களுக்கு அமோக வரவேற்பு தான். செய்தொழிலில் அமோக லாபம்தான் கிட்டும். இன்று உங்களுக்கு தனலாபம் உண்டு, பொருள் வரவு உண்டு. இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். புதன்கிழமை பீஷ்ம ஏகாதசி திதி. இன்று நீங்கள் பெருமாளை சேவித்தால் பல மடங்கு நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள். பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றுங்கள். பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிட்டும். மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் யாரிடமும் பகைத்து கொள்ள வேண்டாம். யாராவது உங்களிடம் கோபப்பட்டாலும் மிகவும் சாதுரியமாக பணிவாக பேசிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்று விடுங்கள். அதனால் வீண் சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் வராது. ஆகையால் இன்று நீங்கள் பணி நிமித்தமாக அலுவலகங்களுக்கோ செய்தொழிலுக்கோ செல்லும் பொழுது காலையில் ஒரு சிதறு தேங்காயை பிள்ளையார் கோயில் உடைத்துவிட்டு பின் செல்லவும். உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும், புதிதாக தொழில் செய்ய வேண்டும். வேலையில் உள்ளவர்கள் புதிதான பதவி கிடைக்குமா, புதிய கம்பெனி கிடைக்குமா என்ற ஆர்வம் மேலிடும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிட்டுவார்கள். அதனால் பல யோசனைகள் உங்களுக்கு சொல்லுவார்கள். அவர்கள் மூலம் ஏதாவது நமக்கு ஆதாயம் மிக்க வழிவகை கிடைக்குமா என்று ஆர்வம் மேலிடும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இல்லாதவருக்கும் இயலாதவருக்கும் அன்னதானம் அளியுங்கள். நீங்கள் வாழ்வில் பல மடங்கு முன்னேறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதாயம்தான். நீங்கள் கோபப்பட்டாலும்
வருத்தப்பட்டாலும் அதனை காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். சாதுரியமாக பேசி மழுப்பி விடுவீர்கள். நீங்கள் மிக சாமர்த்தியசாலிகள். ஆகையால் இன்று நீங்கள் சாதனை படைப்பீர்கள். நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த வேலை செவ்வனே முடியும். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், பிள்ளையார் கோவில் சென்று பிள்ளையார் கோவில் தேங்காயை உடைத்துவிட்டு பின் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலையும் நெய் தீபமும் ஏற்றி அவரை வழிபட்டால் உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிட்டி அதன் மூலம் பொருள் வரவு, தனவரவு, பணவரவு எல்லாம் கிடைக்கும். 12 ராசி அன்பர்களும் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். ஏனென்றால் இன்று பீஷ்ம ஏகாதசி திதி, அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து வருவதால் நீங்கள் அனைவரும் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை சேவித்து அவருடைய அருளை பெற தாழ்மையுடன் விண்ணப்பித்துக் கொள்ளும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். நன்றி, வணக்கம்.